வருஷத்தில் தரமான கல்வியை கொடுக்க முடியும். ஓ மகன் சீமானால தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாதா? கேரளாவில் பினராயி விஜயனால் கொடுக்க முடியும். என்னால கொடுக்க முடியாதா? முடியும், முடியும். அதை செய்ய ஒன்னால் முடியும். ஒரு ஓட்டை விவசாய சின்னத்தில் போட்டால் எல்லாம் முடியும். பிறகு என்ன பண்ணுவேன்? உலகத்தரத்திற்கு மருத்துவத்தை தருவேன். முதலமைச்சருக்கு முடியலன்னா அப்போலோல படுக்கிறார், காவிரியில படுக்கிறார், அதை தடுக்கிறேன். என்ன பண்றேன்? எவனுக்கு முடியலனாலும் அரசு மருத்துவமனையில் வந்து பாடு, தரத்தை உயர்த்துறேன். உலகத்தரத்திற்கு மருத்துவம் கொடுக்கிறேன். இதே திருத்துறைப்பூண்டியிலே சாதாரண குடிமகனாக இருக்கிறவனுக்கும் முதலமைச்சருக்கு, பிரதம அமைச்சருக்கு, குடியரசுத் தலைவருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அதை சாதாரண குடிமகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் சரியான ஜனநாயகம், முழுமையான மக்களாட்சி. அதை கொடுப்பேன். ₹1 காசு இல்லாம கொடுப்பேன். ஓலை குடிசையில் இருக்கிற ஏழை அப்பத்தாவுக்கும் ₹1 காசு இல்லாம நாட்டில் உயர்ந்த மருத்துவம் கொடுப்பேன். ஏன்? இது என் நாடு, என் மக்கள். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை. கையெழுத்து சட்டம். முதலமைச்சருக்கு முடியலன்னா அரசு மருத்துவமனை, அமைச்சருக்கு முடியலையா அரசு, IASக்கு முடியல அரசு, அரசு வாத்தியாரா வரும் பேராசிரியரா எல்லாம் இங்கே தான் படுக்கணும். சட்டம் தரமா கொடுத்துறேன். மீதி தூய குடிநீரை கட்டணம் இல்லாம கொடுத்துறேன். இது 3 தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். மீதி எதையும் காசு இல்லாம தரமாட்டேன். இலவசம், நோ ஃப்ரீ, நோ இலவசம். இலவசம்ங்கிற சொல்லே நம்ம நாட்டில் இருக்காது, ஒழிச்சிருவேன். அவர் நீங்க சேமிப்பு கிடங்கு இல்லைன்றீங்க. சேமிப்பு கிடங்கு இருக்கு. எதுக்கு? டாஸ்மார்க் சரக்கை சேமிச்சு வைக்க கிடங்கு இருக்கு. நீ விளை வைக்கிற, வெம்பாடு பட்டு விளை வைக்கிற நெல்லை உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்து சேமித்து வைக்க கிடங்கு கட்டாதவனுக்கு நீ என்ன மயத்துக்கு ஓட்ட போட்டான்னு கேட்டா கொண்ட பதில் இருக்கா? எதுக்கு போட்ட? வெம்பாடு விட்டு வேர்வை சிந்தி விளைய வைக்கிறத ரோட்ல ஓட்டு முளைக்க வச்சு உடனே கண்ணீர் சிந்து வைக்கிறவனுக்கு எப்படி நீ ஓட்டு போடுற? பிரச்சனையை சொல்லி சொல்லி அழுகிறியே, பிரச்சனையை தந்தவனே மறுபடியும் எப்படி அதிகாரத்துக்கு வர்றேன்?